இஸ்ரவேலின் பேர் புகழ் பெற்ற தாவீதின் அரசர். தாவீது தன் இதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். முதலில் தாவீது அரசர் சில தவறுகளை செய்ததை பைபிளில் பார்க்கலாம். அவர் தாம் செய்த தவறை உணர்ந்து அதை ஒப்புக்கொள்ளும் மனமுடையவர். ஆண்டவரே, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் திருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று வேண்டினான். தாவீது மிகவும் நொறுக்கப்பட்டான். சகல ஜனங்கள் தங்கள் குமாரர் குமார்த்திகள் மித்தும் மனக்கிலே சமானத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் அவனை திடப்படுத்தினார். தன்னை விட மிக பலசாலியான கோலியாத்தை எதிர்த்து கொள்ளும் தைரியமுள்ளவனாயிருந்தான். தாவீது கர்த்தர் மீது உள்ள நம்பிக்கை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியம். தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போய் பெலிஸ்தரை முறியடி என்று சொன்னார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆலோசனை நாடினான். நாமும் நாடுவோம். ஆமீன்.